அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவபெருமானின் பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். சிவபெருமானை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கலாம். சிவபெருமான் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய என்ற வாசகத்தை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாக போற்றப்படுகிறார். பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானின் சக்தி, அன்பு, கோபம் மற்றும் பலவற்றை பற்றி ஏராளமான கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. இதில் சிவபெருமானின் பிறப்பு மற்றும் காதல் திருமண கதையை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். உலகில் பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய 3 தெய்வங்களுக்கும் மும்மூர்த்தியாக திகழ்கிறார். பிரம்மர் உயிர்களை உருவாக்குவதில் கடவுள் ஆவார் மற்றும் விஷ்ணு உயிர்களை காப்பாற்றும் பொறுப்பை உடையவர் ஆவார். சிவபெருமான் அனைத்து உயிர்களையும் அவர்களின் பாவம் புண்ணியம் பார்த்து அளிக்கும் கடவுள் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் சிவபெருமான் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வமாகவும் போற்றப்படுகிறார். சிவன் ஒரு சுயம்பாக தோன்றியவர், அதாவது தன்னிறைவை என்று இதற்கு பொருளாகவும் சொல்லப்படுகிறது. ஆகையால் இவரை சுயம்பலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறார். அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானின் பிறப்புக்கு பின்னால் நிறைய சுவாரஸ்யமான கதைகள் இருக்கின்றன. அது என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஒரு நாள் பிரம்மாவும் விஷ்ணுவும் பிரபஞ்சத்தில் ஒருவருக்கொருவர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்தனர். உலகில் நான் பெரியவன், நீ பெரியவன் என்று விவாதம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் முன்னால் ஒரு மர்ம தூண் ஒன்று தோன்றியதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் இருவருக்கும் தூண் என்னவென்றே புரியவில்லை. நம்மை விட வேறு ஏதாவது பெரிய சக்தி இருக்கிறதா என்ற சந்தேகம் இருவருக்கும் இடையே வந்தது. அதற்கு 2 பேரும் வலிமை மிக்க அந்த தூண் மர்மத்தை தெரிந்து கொள்ள முயற்சி செய்தனர். வலிமை மிக்க அந்த மர்ம தூணை பற்றி தெரிந்து கொள்வதற்காக பிரம்மா ஒரு வாத்தாக உருமாறி தூணின் உச்சியில் கண்டுபிடிக்க மேல் நோக்கி பறந்து சென்றார். அதே நேரத்தில் விஷ்ணு ஒரு பன்றியாக உருமாறி வேரை கண்டுபிடிப்பதற்காக தரையை தோண்டினார். இருப்பினும் இவங்க 2 பேரும் எவ்வளவோ முயற்சி செய்தும் அது என்னவென்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த நேரத்தில் தூணிலிருந்து சிவபெருமான் தோன்றியதை கண்டதும் அவர்கள் தொடங்கிய இடத்திற்கே திரும்பி வந்து விட்டார்கள். சிவன்தான் மிக உயர்ந்த சக்தி என்ற உண்மையை இந்த சம்பவத்தின் மூலமாக 2 பேரும் தெரிந்து கொண்டார்கள். அதே போல கௌரி தேவி பார்வதியாக மறுபிறவி எடுத்ததாகவும் கூறப்படுகிறது. சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அவரது விருப்பம் மற்றும் அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இது விளங்குகிறது. இமயமலையின் ஆட்சியாளரான இமவாதா மற்றும் அவரது மனைவியான மேகனா ஆகியோர் சிவபெருமானின் தீவிர பக்தர்களாக இருந்தனர் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அவர்கள் 2 பேரும் தெய்வத்தையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு மகளைத்தான் மகளாக பெற்றெடுக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். அதற்கு தவமும் செய்து வந்தார்கள். இவர்கள் 2 பேரும் செய்யும் தவத்தை பார்த்த பார்வதி தேவி இவர்களது ஆசையை நிறைவேற்ற அவர் தீயில் குதித்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. அதற்கு பிறகு அடுத்த பிறவியில் 2 பேருக்கும் பார்வதி தேவி என்னும் மகளாக பிறந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. மனைவியின் பிரிவை தாங்க முடியாமல் அந்த தவம் சிவபெருமான் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இதற்கு இடையில் ஒரு நாள் நாரத முனிவர் குழந்தையை பார்க்க இமவாத ராஜ்யத்திற்கு வருகை தந்ததாகவும் கூறப்படுகிறது. அப்பொழுது பார்வதி சிவபெருமானை திருமணம் செய்து கொள்ள தகுதி உடையவரா என்று நாரதர் எண்ணி இருக்கிறார். ஆனால் பார்வதி வளர வளர சிவபெருமானுக்கு இரவும் பகலும் பூஜை செய்ய தொடங்கிவிட்டார். பார்வதி தேவியின் பூஜையை கண்ட சிவபெருமான் பார்வதியின் பக்தியால் உள்ளத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தன்னை ஒரு பிராமணனாக மாற்றி வேடமிட்டு கொண்டு அவரை சோதிக்க முடிவெடுத்தார். அப்பொழுது பார்வதி தேவியின் பெற்றோர் ஏழை மற்றும் பொருள் இல்லாத ஒருவரை நீ திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்று பார்வதி தேவியிடம் கூறினார்கள். அதற்கு பார்வதி தேவி நான் சிவனை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. இப்படி பார்வதி தேவி கூறியதை கேட்டதும் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைகிறார். தனது உண்மையான உருவத்தை வெளிக்காட்டியதால் பார்வதி தேவி திருமணத்திற்கு ஒப்புக்கொள்கிறார்.
இவ்வாறு அவர் தனது மனைவி கௌரியை பார்வதி தேவி வடிவத்தில் திருமணம் செய்து கொள்கிறார். சிவன் மற்றும் பார்வதி தேவியின் கதை மிகவும் பிரபலமான கதையாகவும் சொல்லப்படுகிறது சிவன் கதைகளில். அதேபோல சிவன் என்றால் தமிழில் சிவந்தவன் என்பது பொருளாகும். வடமொழியில் சிவம் என்ற சொல்லுக்கு முழுமையானது, மங்களகரமானது என்ற பல பொருட்கள் இருக்கின்றன. அதேபோல சிவபெருமானுக்கு எண்ணற்ற பெயர்கள் இருக்கின்றன. முதல்வன், இரஞ்சடை, அந்தணன், கரியுண்டி கடவுள், ஆலமார் கடவுள் என அநேக சிவப்பெயர்கள் சங்க நூல்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கின்றன. சிவபெருமான் யோக நிலையில் ஆழ்ந்திருப்பதால் யோகி என்றும் அழைக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் அட்டமா சித்திகளின் வல்லவர் என்பதால் சித்தர் என்றும் குறிப்பிடுகின்றனர். சுடுகாட்டில் மனம் பேதலித்து பேய்களுடன் ஆடுபவராக சித்தரிக்கப்படுவதால் பித்தன் எனவும் குணங்களின் அடிப்படையில் அழைக்கப்படுகின்றனர் சிவபெருமானை. பகீரதனின் முன்னோர்கள் சாபம் பெற்று சாம்பலாக இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு முத்தி கிடைக்க பார்வதியின் மூத்தவளான கங்கை பூமியின் நதியாக பாய்ந்ததால் மட்டுமே இயலும் என்பதை அறிந்த பகீரதன் கங்கையை நோக்கி தவம் இருக்க தொடங்கினான். தேவலோகத்திலிருந்து பூமிக்கு வரும்பொழுது எழும் பிரளயத்தினை கட்டுப்படுத்த சிவபெருமானால் மட்டுமே முடியும் என்று கங்கை கூறியதால் பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் இயற்றியதால் கங்கையை சடாமுடியில் தாங்கி பூமி தாங்கும் அளவில் மட்டுமே வெளிவிட்டதனால் சிவபெருமான் சங்கரதாரகன் என்றும் அழைக்கப்படுகிறார். சிவபெருமானுக்கு 5 குழந்தைகள் இருக்கின்றன. பைரவர், கணபதி, முருகன், வீரபத்திரன், ஐயனார் ஆவார்கள். பார்க்கடலை கடக்கும்போது திருமால் மோகினி அவதாரம் எடுத்த சிவபெருமானுடன் கூடி பெற்ற ஐயனாரே இன்று ஐயப்பன் என்று அழைக்கப்படுகிறார். மட்டுமில்லாமல் பார்வதி தேவி கைலை மலையில் ஒரு குழந்தையை தோற்றுவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. சிவபெருமானை அறியாத அந்த குழந்தை அவருடன் சண்டை போட்டு தலையை இழந்ததாகவும் சொல்லப்படுகிறது. பார்வதி தேவியின் வேண்டுதலை ஏற்று யானை முகம் பொருந்தும் அம்மகனை மீள் வித்தாகவும் கூறுகின்றனர். அது மட்டும் இல்லாமல் சூரன் என்ற அரக்கனை அழிப்பதற்காக சிவபெருமான் தனது 6 முகங்களில் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து நெருப்பு பொறியை உருவாக்கியதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த 6 நெருப்பு பொறிகளையும் வாயு பகவான் சரவண பொய்கை என்னும் ஆற்றில் விட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த நெருப்பு பொறிகள் 6 குழந்தைகளாக மாறி அந்த குழந்தைகளை கார்த்திகை பெண்கள் 6 பேர் வளர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. 6 குழந்தைகளும் அன்னையாகிய பார்வதி தேவி அரவணைத்த பொழுது 6 முகங்களை கொண்ட முருகனாக அந்த குழந்தை மாறியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் தருகாவனத்து முனிவர்களின் ஆணவத்தினை அழிக்க சிவபெருமான் திகம்பர மூர்த்தியாக சென்றதாகவும் கூறப்படுகிறது. அவருடைய அழகில் முனிவர்களின் மனைவிகள் மயங்கி கோபம் கொண்ட முனிவர்கள் தங்களுடைய யாக வலிமையால் புலிகளை உருவாக்கி தாகவும் சொல்லப்படுகிறது. அப்பொழுது சிவபெருமான் அதன் தோலை உடுத்தி கொண்டார் என்றும் கூறப்படுகிறது. அடுத்து யானையை அனுப்பினார்கள். அதன் தோலினை ஈசன் போர்த்தி கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அடுத்து மழுவினை எய்தார்கள் என்பதால் தன்னுடைய ஆயுதங்களின் ஒன்றாக சிவபெருமான் இணைத்து கொண்டார் என்றும் சொல்லப்படுகிறது. அவை எதுவும் தனக்கு ஒன்றும் செய்யாது. தாருகா வனத்து இருடிகளை தோற்படித்ததற்காக அது மட்டுமில்லாமல் சிந்து செமவிலின் நகரின் நிலவிய மொகஜோதரவில் கண்டெடுக்கப்பட்ட தியானத்தில் உள்ள பசுபதி முத்திரையே சிவ வழிபாட்டின் மூலம் என்றும் சொல்லப்படுகிறது. மட்டுமில்லாமல் 3 தலை உடைய தியானத்தில் இருப்பவரை சுற்றி மிருகங்கள் இருப்பதாக அமைந்த இந்த முத்திரை பசுபதி முத்திரை என்றும் அழைக்கப்படுகிறது. ருத்ரன், சிவன் இருவருமே ஒரே கடவுளாக பார்க்கப்படுகிறார்கள். பழமையான ரிக்வேதத்தில் ருத்ரன் கடவுளாக கூறப்படுகிறார். இவர் வில்லம்பினை ஆயுதமாக உடைய வில்வாளனாகவும் சித்தரிக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. மேலும் பிரம்மாவிலிருந்து தோன்றியவராகவும் புயல்களின் கடவுளாகவும் மருந்துகளின் தந்தையாகவும் அறியப்பெறுகிறார். அக்னி தேவர், வாயு தேவன், இந்திரன், பிரசதபதி போன்ற தேவ கடவுள்களே பிற்காலத்தில் சிவனாக வளர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் சிவபெருமான் ஒரு வலக்கையில் இருக்கக்கூடிய உடுக்கை படைப்பாற்றலை குறிக்கிறது.
ஒரு இடக்கையில் உள்ள நெருப்பு அழிக்கும் ஆற்றலை குறிக்கிறது. இன்னொரு வலக்கையில் உட்புறத்தை காட்டுவது அருளும் ஆற்றலை குறிக்கிறது. இன்னொரு இடத்துதிக்கையை போல் உட்புறத்தினை மறைத்தவாறு இருப்பது மறைக்கும் ஆற்றலை குறிக்கிறது. தூக்கிய பாதமும் ஆணவத்தை மிதித்தாடும் இன்னொரு பாதமும் மனமாயை உட்பட தீய சக்திகளிலிருந்து காக்கும் ஆற்றலை குறிக்கிறது என்றும் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.